ஓம் சாந்தி 13/2/2024. இனிமையான குழந்தைகளே, அஷரீரியாகி பாபாவை நினைவு செய்யுங்கள். சுயதர்மத்தில் நிலைத்து விடுவீர்கள் என்றால் சக்தி கிடைக்கும், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் இருக்கும். பேட்டரி நிரம்பிக் கொண்டே போகும். கேள்வி: நாடகத்தின் எந்த ஒரு விதியை அறிந்து இருப்பதன் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் அசையாத நிலையில் இருக்கிறீர்கள்? பதில்: நீங்கள் அறிவீர்கள். இந்த வெடிகுண்டுகளையெல்லாம் உருவாக்கியுள்ளார்கள் என்றால் அவற்றை அவசியம் போரில் ஈடுபடுத்துவார்கள். அழிவு ஏற்படும். அப்போது நமது புது உலகம் உருவாகும். இது நாடகத்தின் மாற்றம் இல்லாத விதிக்கப்பட்ட ஒன்று. அனைவரும் இறந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளது. நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டு புதிய உலக ராஜ்யத்தில் பிறவி எடுப்போம். நீங்கள் நாடகத்தை சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்கள். இதில் அசைவதற்கான விஷயம் இல்லை, அழுவதற்கான அவசியமும் இல்லை. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததே, அதை இந்து தர்மத்தில் ஏன் கொண்டு வந்தனர்? காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. பிறகு எப்பொழுது விகாரியானார்களோ அப்போது தங்களை தேவதை என சொல்லிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தங்களை ஆதி சனாதன தேவி தேவதைக்கு பதில் ஆதி சனாதன ஹிந்து என கூறிக்கொண்டனர். ஆதி சனாதன என்ற வார்த்தையையும் வைத்துள்ளனர். தேவதையை மட்டும் மாற்றி ஹிந்து என்று வைத்துக் கொண்டுள்ளனர். அந்த சமயம் இஸ்லாமியர் வந்தனர் என்றால் அதுபோல வெளியில் உள்ளவர்கள் வந்து ஹிந்து தர்மம் என்ற பெயரை வைத்துவிட்டனர். முதலில் ஹிந்துஸ்தான் என்ற பெயர் கூட இருந்தது இல்லை. ஆக ஆதி சனாதன ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாதாரணமாக தர்ம ஆத்மாக்களாக உள்ளனர். அனைவரும் சனாதனி அல்ல. யார் பின்னால் வந்தார்களோ அவர்களை ஆதி சனாதனர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இந்துக்களிலும் கூட பின்னால் வருபவர்கள் இருப்பார்கள். ஆதி சனாதன என்று இந்துக்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆதி சனாதன தர்மம் தேவதா தர்மமாக இருந்தது. நீங்கள்தான் சதோ பிரதான ஆதி சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். பிறகு புனர்ஜன்மம் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் நினைவு யாத்திரை மூலம் சதோ பிரதானமாக ஆகுங்கள். அவர்களுக்கு இந்த மருந்து பிடித்திருக்கும். பாபா மருத்துவர் அல்லவா? யாருக்கு இந்த மருந்து பிடித்து இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவராக இருந்தனரோ அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். எப்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துள்ளது? பாபா புரிய வைத்துள்ளார். எப்படி நீங்கள் சதோ பிரதானமாக இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள் நினைவு யாத்திரை மூலம். யார் ஆதி சனாதன ஹிந்துவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் தேவி தேவதைகளாக இருப்பார்கள். மேலும் அவர்கள்தான் தேவதைகளை பூஜிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களிலும் யார் சிவனுடைய அல்லது லக்ஷ்மி நாராயணருடைய, ராதை, கிருஷ்ணர், சீதா, ராம் முதலிய தேவதைகளின் பக்தர்களோ அவர்கள் தேவதை குலத்தை சார்ந்தவர்கள். இப்போது நினைவு வந்துவிட்டது. யார் சூரிய வம்சத்தினர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் சந்திர வம்சத்தினர் ஆகின்றனர். ஆக இவ்வாறு பக்தர்களை தேட வேண்டும். யார் புரிந்து கொள்வதற்காக வருகின்றார்களோ அவர்களிடம் படிவம் நிரப்பி வாங்க வேண்டும். முக்கிய கிளை நிலையங்களில் அவசியம் படிவங்கள் நிரப்புவதற்காக இருக்க வேண்டும். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பாடம் சொல்வார்கள்.
முதலாவது முக்கிய விஷயம், பாபாவை அறியாதவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. நீங்கள் உங்கள் பெரிய தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உண்மையில் பரலௌகீக தந்தையின் உடையவர்கள். இங்கே வந்து லௌகீக தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் பரலௌகீக தந்தையை மறந்து விட்டீர்கள். எல்லையற்ற தந்தைதான் சொர்க்கத்தை படைப்பவர். அங்கே இந்த அநேக தர்மங்கள் இருப்பதில்லை. ஆக நிரப்புகின்ற படிவங்களில்தான் அனைத்து ஆதாரமும் இருக்க வேண்டும். சில குழந்தைகள் மிக நன்றாக சொல்லி புரிய வைக்கலாம், ஆனால் நினைவு இல்லை. அஷரீரியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் அதுதான் இல்லை. நினைவில் நிலைத்திருக்க முடிவது இல்லை. புரிந்து கொண்டிருக்கலாம். நாம் நன்றாக சொல்லி புரிய வைக்கிறோம், அருங்காட்சியகம் முதலியவற்றை திறந்து வைக்கிறோம் என்பதாக. ஆனால் பாபாவின் நினைவு மிக குறைவாக உள்ளது. இதில்தான் முயற்சி இருக்கிறது. பாபா எச்சரிக்கை செய்கிறார், நாம் நன்றாக சமாதானப்படுத்திவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். ஆனால் இதனால் என்ன பயன்? வாருங்கள், சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஆகிவிட்டீர்கள். ஆனால் இதிலோ அஷரீரி ஆக வேண்டும். கர்மம் செய்யும் போது தன்னை ஆத்மா என உணர்ந்திருக்க வேண்டும். ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் காரியம் செய்கிறது. பாபாவை நினைவு செய்வது கூட வருவது இல்லை, சிந்தனையில் வருவது இல்லை. அவர்கள் புத்தியற்றவர் என சொல்லப்படுவார்கள். பாபாவை நினைவு செய்ய முடிவது இல்லை. சேவை செய்வதற்கான சக்தி இல்லை. நினைவு இல்லை என்றால் ஆத்மாவிற்குள் சக்தி எங்கிருந்து வரும்? எப்படி பேட்டரி நிரம்பும்? போக போக நின்று போகும். சக்தி இருக்காது. தர்மமே சக்தி என சொல்லப்படுகிறது. ஆத்மா சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் சக்தி கிடைக்கும். அநேகருக்கு பாபாவை நினைவு செய்ய வருவது இல்லை. முகத்தில் இருந்து தெரிய வரும். மற்ற அனைத்து நினைவுகளும் வரும். பாபாவின் நினைவு நிற்காது. யோகத்தின் மூலம்தான் பலம் கிடைக்கும். நினைவினால்தான் பெரும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும். பிறகு அடுத்த பிறவியிலும் இது போன்ற பொலிவுள்ள சரீரம் கிடைக்கும். ஆத்மா தூய்மையானது என்றால் ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். இது 24 கேரட் தங்கம் என்றால் நகையும் 24 கேரட். இந்த சமயம் அனைத்தும் 9 கேரட் ஆகிவிட்டுள்ளன. சதோ பிரதானம் என்றால் 24 கேரட் என சொல்வார்கள். சதோவை 22. இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாபா புரிய வைக்கிறார். முதலிலோ படிவம் நிரப்பச் செய்ய வேண்டும். அப்போது தெரிய வரும் எதுவரை பதில் தருகிறார்கள், எவ்வளவு தாரணை செய்திருக்கிறார்கள். பிறகு இதுவும் வருகிறது. நினைவு யாத்திரையில் இருக்கின்றனரா? தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக நினைவு யாத்திரையின் மூலம் ஆக வேண்டும். அவை பக்தியினுடைய ஷரீர சம்பந்த யாத்திரைகள். இது ஆன்மீக யாத்திரை. ஆத்மா யாத்திரை செய்கிறது. அதில் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே யாத்திரை செய்கின்றன. பதீத பாவனன் பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆத்மாவில் தேஜஸ் வருகிறது. யாரேனும் மாணவனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் பாபாவின் பிரவேசம் நிகழ்ந்து விடுகிறது. தாய் தந்தை இருவரும் உதவி செய்கின்றனர். சிலருக்கு ஞானத்தினாலும் சிலருக்கு யோகத்தினாலும். பாபா நிராகாரியாக உள்ளார். அவருக்கு ஷரீர உணர்வு கிடையாது. ஆக பாபா 2 சக்திகளின் உதவியையும் தர முடியும். யோகம் இல்லை என்றால் எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? இவர் யோகியா அல்லது ஞானியா என்று புரிய வைக்கப்படுகிறது. யோகத்திற்காக நாள்தோறும் புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். முன்பு இவற்றை புரிய வைத்தது இல்லை. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இப்போது பாபா மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார். இதன் மூலம் சகோதர சகோதரியின் சம்பந்தம் கூட முடிந்து போக வேண்டும். சகோதர சகோதரன் என்ற பார்வை மட்டும் இருந்துவிட வேண்டும். நாம் ஆத்மா, சகோதர சகோதரர்கள். இது மிக உயர்ந்த பார்வை. கடைசி வரை இந்த முயற்சி நடைபெற
பெற வேண்டும். எப்போது சதோ பிரதானம் ஆகிவிடுகிறீர்களோ அப்போது இந்த சரீரத்தை விட்டு விடுவீர்கள். அதனால் எவ்வளவு முடியுமோ முயற்சியை அதிகரிக்க வேண்டும். முதியவர்களுக்கு இன்னும் சுலபம். இப்போது அனைவரும் அவசியம் திரும்பிச் செல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு ஒருபோதும் இது போன்ற சிந்தனைகள் வராது. முதியவர்கள் வானப்பிரஸ்திகளாக உள்ளனர். இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஞான விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவை. மரம் விருத்தியாகி கொண்டிருக்கிறது. அதிகரித்து முழு விருட்சமும் தயாராகிவிடும். முள்ளை மாற்றி புதிய சிறு மலர்களின் மரமாக ஆக்க வேண்டும். புதியதாகி பிறகு பழையதாக ஆகிவிடும். முதலில் மரம் சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ந்து கொண்டே போகும். வளர்ந்து பின்னால் முள்ளாக ஆகிவிடுகின்றன. முதலில் பூவாக இருக்கின்றன, பெயரே சொர்க்கம். பின்னால் அதன் மனம், அந்த சக்தி இருப்பது இல்லை. முள்ளில் மனம் இருப்பது இல்லை. லேசான பூக்களில் கூட மனம் இருப்பது இல்லை. பாபா தோட்டக்காரராகவும் உள்ளார், கூடவே படகோட்டியாகவும் உள்ளார். அனைவருடைய படகையும் அக்கறை சேர்க்கிறார். எப்படி படகை அக்கறை சேர்க்கிறார்? எங்கே அழைத்து செல்கிறார்? இதையும் புத்திசாலி குழந்தைகள் யாரோ அவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். யார் புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் முயற்சி செய்வது இல்லை. வரிசைப்படியாக இருக்கின்றனர். சில விமானங்களோ சப்தத்தை விடவும் வேகமாக செல்கின்றன. ஆத்மா எப்படி வேகமாக செல்கிறது இது யாருக்கும் தெரியாது. ஆத்மா ஏவுகணையை விட வேகமாக செல்கிறது. ஆத்மாவை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருள் வேறு எதுவும் இல்லை. அந்த ஏவுகணை முதலியவற்றில் அத்தகைய பொருளை போடுகின்றனர். வெகு விரைவாக பறக்க வைக்கிறது. அழிவிற்காக வெடிமருந்து முதலானவற்றை தயார் செய்கின்றனர். கப்பல், விமானம் போன்றவற்றிலும் வெடிகுண்டுகளை எடுத்துச் செல்கின்றனர். இப்பொழுது முழு தயார் நிலையில் வைக்கின்றனர். செய்தித்தாள்களிலும் எழுதுகின்றனர். வெடிகுண்டுகளை பயன்படுத்த மாட்டோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். வெடிகுண்டுகளை போடலாம், இது நடக்கக்கூடியதுதான் என்று கூறுகின்றனர். இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிக் கொண்டே இருக்கின்றன. விநாசம் அவசியம் நடைபெறும். வெடிகுண்டுகள் போடாமல் இருக்க வேண்டும். அழிவு ஏற்படக்கூடாது என்பதெல்லாம் நடக்காது. உங்களுக்காக அவசியம் புது உலகம் வேண்டும். இது நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களுக்கு மிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டைக்கு திண்டாட்டம். நாடகப்படி அனைவரும் இறந்தாக வேண்டும். குழந்தைகளாக உங்களுக்கு நாடகத்தின் ஞானம் இருப்பதால் நீங்கள் அசைவது இல்லை. சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்கள். அழுவதன் அவசியம் கிடையாது. சமயத்தில் ஷரீரம் விட வேண்டியதுதான். நீங்கள் ஆத்மா அறிவீர்கள். நாம் அடுத்த ஜென்மத்தை புதிய ராஜ்யத்தில் எடுப்போம். நான் இளவரசனாக ஆவேன் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். அதனால்தான் ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறது. பாம்பிற்குள்ளும் ஆத்மா இருக்கிறது தானே. ஒரு தோலை விட்டு மற்றொன்றை எடுக்கிறேன் என்று கூறும். எப்போதாவது அதுவும் ஷரீரத்தை விடும். பிறகு குட்டியாகும். குழந்தைகள் பிறக்கின்றன அல்லவா? புனர்ஜென்மம் அனைவரும் எடுக்க வேண்டும். இவை அனைத்தும் ஞான சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்கள். அனைத்திலும் முக்கியமான விஷயம் தந்தையை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். எப்படி குழந்தைகள் தாய் தந்தையரோடு ஒட்டிக்கொள்கின்றனர், அதுபோல மிக அன்போடு புத்தியின் நினைவின் மூலம் பாபாவுடன் முற்றிலும் ஒட்டிக்கொள்ள வேண்டும். தன்னைத்தான் பார்க்க வேண்டும்.
நாம் எந்த அளவிற்கு தாரணை செய்கிறோம் என்று பக்தர்கள் எதுவரை ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அதுவரை தேவதையாக முடியாது. இது வெறுமனே லக்ஷ்மியை மணக்கும் விஷயம் மட்டுமல்ல, இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் சதோ பிரதானமாக இருந்தபோது உலகின் மீது ராஜ்யம் செய்தோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆவதற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த முயற்சியை நீங்கள் கல்ப கல்பமாக நினைவு மற்றும் சக்திக்கு ஏற்றாற் போல செய்தே வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நாம் எதுவரை யாருக்காவது புரிய வைக்க முடியும்? தேக அபிமானத்திலிருந்து நாம் எதுவரை விலகி செல்கிறோம்? நான் ஆத்மா, ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறேன். ஆத்மா நான், இவற்றை பயன்படுத்திக் கொள்கிறேன். இவை என்னுடைய உறுப்புகள். நாம் அனைவரும் பாத்திரத்தை ஏற்று நடிப்பவர்கள். இந்த நாடகத்தில் இது எல்லையற்ற பெரியதொரு நாடகம். வரிசைப்படியாக அனைவரும் நடிகர்கள். நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர்களில் யார் யார் முக்கியமான நடிகர்கள். இரண்டாவது, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது கிரேட் யார் யார்? குழந்தைகள், நீங்கள் பாபா மூலம் நாடகத்தின் முதலிடை கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். படைப்பவர் மூலம் படைப்பின் ஞானம் கிடைக்கிறது. படைப்பவர் தம்மை பற்றிய மற்றும் படைப்பை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். இது அவருடைய ரதம். இதில் அவர் பிரவேசிக்கிறார். அதனால்தான் இரண்டு ஆத்மாக்கள் என சொல்வார்கள். இதுவும் பொதுவான விஷயம். பித்ருவுக்கு உணவளிக்கிறார்கள் என்றால் ஆத்மா வருகிறதல்லவா? சிலர் இப்போதும் கூட சொல்கின்றனர். முன்பு அநேகர் வந்தனர், அவர்களிடம் கேட்டனர். இப்போதோ தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளனர். சிலர் இப்போதும் கூறுகின்றனர், நான் முந்தைய பிறவியில் இன்னாராக இருந்தேன். வருங்காலத்தை பற்றி யாரும் சொல்வது இல்லை. கடைசி சமயத்தை பற்றி கூறுகிறார். அனைத்தின் மீதும் சிலர் நம்பிக்கை வைப்பது இல்லை. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் அமைதியில் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஞானம் யோகத்தில் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ பிறகு மிகவும் உறுதிமிக்கவர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்போதோ அநேக குழந்தைகள் வெகுளியாக உள்ளனர். பாரதவாசி தேவி தேவதைகள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். செல்வத்தால் நிரம்பி இருந்தனர். இப்போதோ ஒன்றும் இல்லை. அவர்கள் செல்வம் நிறைந்தவர்கள். நீங்கள் அனைத்தையும் இழந்தவர்கள். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் பாரதம் என்னவாக இருந்தது, இப்போது எப்படி உள்ளது? பட்டினி கிடந்து சாகத்தான் வேண்டும். தானியம், தண்ணீர் முதலிய எதுவும் கிடைக்காது. ஓரிடத்தில் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும், இன்னோரிடத்தில் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காது. இந்த சமயம் துக்கத்தின் மேகம் உள்ளது. சத்யுகத்தில் சுகத்தின் மேகம் இருக்கும். இந்த விளையாட்டை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. பேட்ஜை வைத்து புரிய வைப்பது நல்லது. அவர் லௌகீக எல்லைக்கு உட்பட்ட தந்தை. இவர் பரலௌகீக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இந்த தந்தை ஒரு முறை மட்டும் சங்கம யுகத்தில் எல்லையற்ற ஆஸ்தி தருகிறார். புதிய உலகமாக ஆகிவிடுகிறது. இது இரும்பு யுகம். பிறகு அவசியம் பொன் யுகமாக ஆகும். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மனம் தூய்மையாக இருந்தால் நம்முடைய மனதின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். தினமும் தன்னைத்தான் கேளுங்கள். தீய காரியம் எதையும் செய்யவில்லையே, யாரை பற்றியும் உள்ளுக்குள் விகார எண்ணங்கள் வரவில்லையே, தனது ஆன்மீக போதையில் இருந்தோமா அல்லது வேண்டாத பேச்சுகளை பேசி நேரத்தை வீணடித்தோமா என்று பாபாவின் கட்டளை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்காக முதலாவது, ஞானம் யோகத்தின் போதையில் இருக்க வேண்டும். மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுகளில் தன்னுடைய நேரத்தை போக்கிவிடக்கூடாது. இரண்டாவது, நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் இப்போது வீடு திரும்ப வேண்டும். இந்த பயிற்சியை உறுதியாக்க வேண்டும். அஷரீரியாகி சுய தர்மத்தில் நிலைத்திருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், சுயஸ்வரூபம் மற்றும் தந்தையின் சத்திய சொரூபத்தை கண்டறிந்து சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யக்கூடிய தெய்வீக தன்மையில் நிறைந்தவர் ஆவீர்களாக. விளக்கம், எந்த குழந்தைகள் தங்களது சுயஸ்வரூபத்தையும் மற்றும் தந்தையின் சத்தியமான அறிமுகத்தையும் சரியாக அறிந்து கொண்டு விடுகிறார்களோ மற்றும் அதே சொரூபத்தின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களிடம் பிறகு சத்தியத்தின் சக்தி வந்து விடுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் எப்பொழுதும் சத்திய தன்மை மற்றும் தெய்வீக தன்மையில் நிறைந்து இருக்கும். எண்ணம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீக தன்மையின் உணர்வு ஏற்படுகிறது. சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருப்பது இல்லை. சத்தியத்தின் சக்தி இருந்தது என்றால் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன், சக்தி அளிக்கக்கூடிய சேவையை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் தானாகவே ஓடிப்போய்விடும். ஓம் சாந்தி.